அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவின் வழி புத்தக பற்று சீட்டை மீட்டுக் கொள்ளும் முறையை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். முதலில் கூகுள் இணைப்பில் டெலிமா என தட்டச்சு செய்து அந்த வலைப்பக்கத்திற்கு சென்றிட வேண்டும். அங்கு மஞ்சள் நிற குறியீடுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள ஐ அக்ரி டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்பதை டிக் செய்து மேல் பகுதியில் உள்ள அந்த மஞ்சள் நிற குறியீடினை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த வலைப்பக்கத்தினுள் நுழைந்திட முதலில் சைன் இன் செய்திட வேண்டும். அதற்கான பெயரும் கடவு சொல்லும் அதாவது பாஸ்வேர்டும் எக்ஸல் இணைப்பில் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் அதனை கருத்தில் கொண்டு இந்த சைன் இன் செயற்பாங்கை சிறப்பான முறையில் செய்து முடிக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் திரையில் நீங்கள் டெலிமா வலைப்பக்கத்தை காண இயலும். அங்குள்ள மெனு உத்தமா எனும் இணைப்பில் நிறைய குறியீடுகளை காணலாம். அதில் இறுதியாக உள்ள குறியீடு அதாவது கொத்த புக்கு டிஜிட்டல் என்பதை தேர்ந்தெடுத்தால் புக் கேபிட்டல் எனும் பக்கம் திறக்கப்படும். அதில் உள்ள முதல் குறியீடு அதாவது தபோஸ் இ பவுச்சர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின் மீண்டும் நீங்கள் உங்களது டெலிமா ஐடியை கொண்டு உள்நுழைவு அதாவது சைன் இன் செய்திட வேண்டும். மாணவர்கள் இதில் உங்களது டெலிமா ஐடியை பயன்படுத்துவதை உறுதி செய்திட வேண்டும். பின் உங்களுக்கான ஒரு பதிவு பாரம் காட்டப்படும். அங்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் சரியாகவும் முழுமையாகவும் பூர்த்தி செய்திட வேண்டும். எடுத்துக்காட்டாக செக்கோலா எனும் பகுதியில் பள்ளியின் பெயரை முழுமையாக தட்டச்சு செய்திட வேண்டும். அதாவது காணொளியில் காட்டப்படுவது போல செக்கோலா ஜெனிஸ் கபாங்சான் தமிழ் லடாங் துபராவ் என தட்டச்சு செய்து கொடுக்கப்பட்ட தேர்வுகளில் சரியான பெயரை பள்ளியின் பெயரை முழுமையான நிலையில் இருக்கும்படி தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இவ்வாரத்தில் மற்ற தகவல்களும் கேட்கப்படும். அதாவது மாணவர்களின் அடையாள அட்டை எண், கைத்தொலைபேசி எண் ஆகிய தகவல்கள். அத்தகவல்களை சரியாக தட்டச்சு செய்வதற்கு பெற்றோர்கள் மாணவர்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்ட வேண்டும். மூன்றாவது பிரிவாக டார்ஜா அல்லது திங்கத்தன் எனும் பகுதியில் மாணவர்கள் நீங்கள் பயிலும் ஆண்டினை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவ்வாறான தகவல்களை பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் ஐ ஹவ் அக்ரீட் வித் தி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்பதை டிக் செய்து அடுத்த பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு நீங்கள் பல வகையிலான புத்தகங்களும் பல மொழியிலான புத்தகங்களையும் அதன் தலைப்பு, அதன் சுருக்கம் மற்றும் அதன் விலையை காண இயலும். உங்களது இடது பக்கத்தில் பார்த்தீர்களானால் தற்போது அதிகம் விற்பனையாகும் புத்தகம், பயிற்சி புத்தகங்கள், நாவல், கதை புத்தகங்கள் ஆகிய அனைத்து வகையிலான புத்தகங்களை காண இயலும். அப்படி தமிழ் மொழியில் நீங்கள் புத்தகங்கள் வாங்க விரும்பினால் தேடல் அதாவது சர்ச் ஐகானில் உமா பப்ளிகேஷன் என தட்டச்சு செய்து தமிழ் மொழி சார்ந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அங்கு அதற்கான விலைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் பயிற்சி நூல்களை வாங்க விரும்பினால் இவ்வாறு இங்கிலீஷ் இயர்ஃபோ என தட்டச்சு செய்து அதற்குட்பட்ட புத்தகங்களையும் அதன் விலைகளையும் அதனை சார்ந்த இதர சுருக்கமான தகவல்களையும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அந்த புத்தகம் விற்பனைக்கு உட்படவில்லை என்றால் அவுட் ஆஃப் ஸ்டாக் என குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வாறு சிகப்பு நிற பெட்டியில் அவுட் ஆஃப் ஸ்டாக் என குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் வாங்க எண்ணியுள்ள புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அதனை மாசோக் ட்ரோலி என தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த புத்தகம் உங்களுடைய ட்ரோலியில் காணப்படும். அங்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த புத்தகத்தின் பெயரும் அதன் விலையும் நீங்கள் தேர்ந்தெடுத்த எண்ணிக்கையும் காட்டப்படும். அவ்விடத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த புத்தகம் சரியாக இருப்பதை மாணவர்கள் உறுதி செய்திட வேண்டும். தொடர்ந்து திருஸ்கான் பும்பாயரான் என தட்டி
அடுத்து உங்களின் வீட்டின் முகவரியை பூர்த்தி செய்திட வேண்டும். மாணவர்கள் இப்பகுதியில் உங்களின் வீட்டு முகவரியை சரியாகவும் முழுமையாகவும் தட்டச்சு செய்வது அவசியமாகும். இப்பகுதியில் பெற்றோர்கள் கூடுதலான வழிகாட்டலை மாணவர்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இக்காணொளியில் காட்டப்படுவது போல மாணவர்கள் தங்களது வீட்டு முகவரியை முழுமையாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சரியாக தட்டச்சு செய்திட வேண்டும். இப்பாரத்தை முழுமையாக பூர்த்தி செய்த பிறகு சேஃப் எனும் குறியீடினை தட்ட வேண்டும். ஏதேனும் சிக்கல் இருப்பின் அங்கே காட்டப்படும் அச்சிக்கலை உடனடியாக களைய வேண்டும். இந்த காணொளியில் பெயர் தவறாக உள்ளது. ஆகவே மாணவர்கள் பெயர் சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எந்த ஒரு குறியீடுகளும் இல்லாமல் மாணவர்களின் பெயர் மட்டுமே அங்கு குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பின் சேஃப் என தட்டினால் நீங்கள் அடுத்த பக்கத்திற்கு செல்லலாம். அங்கு மீண்டும் நீங்கள் வாங்க விரும்புகின்ற புத்தகத்தின் விலை, அனுப்பும் அந்த ஒரு மூலத்திற்கான விலையும் அங்கு காட்டப்படும். உங்களுக்கு பிடித்த மூலத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் ப்ரொசீட் வித் பேமெண்ட் எனும் குறியீடை தட்டுவதற்கு முன்னதாக யூஸ் ஸ்டூடெண்ட் வவுச்சர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு தட்டினால் மட்டுமே உங்களுக்கான தள்ளுபடி அங்கு காட்டப்படும். அதற்கு பிறகுதான் நீங்கள் நீல நிறத்தில் உள்ள ப்ரொசீட் வித் பேமெண்ட் எனும் குறியீடை தட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.